அன்பார்ந்த நம் டிவி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஜோதிடர் ஸ்ரீராம் ஆதித்யாவினுடைய அன்பான வணக்கங்கள். நிறைய ஜோதிடம் சார்ந்த சேனல்கள் இருக்குது. இதில் நம் டிவி ஆஸ்ட்ரோ சேனல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஜோதிடத்தில் மூல நூல்களில் உள்ள கருத்துக்கள் மாறுபடாமல் ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை உள்ள அன்பர்களுக்கு சரியான ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, வாஸ்து சாஸ்திரம் சார்ந்த கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல் தொடங்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பெயர் ஸ்ரீராம் ஆதித்யா. என்னுடைய முதல் குருநாதர் என்னுடைய தாத்தா திருமலை சுவாமி ஐயங்கார். என்னுடைய இரண்டாவது குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா அவர்கள். மூன்றாவது குருநாதர் என்னுடைய குருநாதருடைய குருநாதராகிய பெரும்பாவூர் மகாதேவையர் ஆகியோருடைய திருவடிகளை நமஸ்கரித்து இந்த நம் டிவியில் முகூர்த்தம் அப்படிங்கிற தலைப்பை முதலாக துவங்குறோம். முகூர்த்தம் அப்படின்னா என்ன? நாம் நம்முடைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய விவாகம்னு சொல்லக்கூடிய திருமணம், கிரகப்பிரவேசம், சீமந்தம், உபநயனம், குழந்தைக்கு முதலாக சாதம் ஊட்டுற அன்னப்பிராசனம், குழந்தைக்கு முதலாக நம்ம வித்யாரம்பம் படிப்பை கொடுக்கறது, அப்படி பல விஷயங்களை பண்ணுறோம். இதற்கு சரியான நாட்களை குறித்து அந்த செயல்களை துவங்கும் பொழுது அந்த செயல் பரிபூர்ண வெற்றி அடையும். அதுக்கு பேர் தான் முகூர்த்தம். ஒரு உதாரணமாக திருமணம்னு எடுத்துனீங்கன்னா, எல்லா திருமணமுமே 100% பொருத்தங்களோட நடக்கிறது இல்லை. ஒரு ஆவரேஜான பொருத்தம் தான் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா கூட, ஒரு சரியான முகூர்த்தத்தை குறித்து அந்த திருமணத்தை நடத்தும் பொழுது அந்த திருமண காலத்திலிருந்து, திருமணம் நடக்கிற நாட்கள்லேருந்து ஒரு 40 வருடம் 50 வருடங்களுக்கு அந்த தம்பதிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையோட, நல்ல சந்தான பாக்கியங்களோட, நல்ல மனசாந்தியோட வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம முகூர்த்தத்தால் அமைக்க முடியும். இப்போ ஒரு கிரக ஆரம்பம், வீடு கட்டணும்னு நினைக்கிறார் ஒருத்தர். அவர் முதல்ல முகூர்த்தம் பண்ணுறார். நாம் இந்த வீட்டை முழுசாக முடிச்சிட முடியுமா, சரியாக பண்ணிட முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு இருக்குது. அப்படின்னா நாம் ஒரு சரியான முகூர்த்தம் குறித்து அந்த முகூர்த்தத்தில் அவருக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அந்த வீடு பரிபூர்ணமாக நிறைவடையும். அது எப்படி நடக்கும்? அந்த இல்லத்தரசியினுடைய அல்ல இந்த இல்லத்தரசருடைய நட்சத்திரத்திற்கு தாராபலம் உள்ள நாட்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் லக்ன சுத்தி உள்ள நாட்களை தேர்ந்தெடுக்கணும். இப்போ உதாரணமாக கிரக ஆரம்பம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, 2ஆம் இடமும் சுத்தம், 4ஆம் இடமும் சுத்தமாக இருக்கணும், 6ஆம் இடமும் சுத்தமாக இருக்கணும். இப்போ இந்த 6ஆம் இடம் ஏன் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த கிரக ஆரம்பம் வீடு கட்டுறதுக்கு தேவையான பணம் வேணும்னா 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு 5ஆம் இடம் 6ஆம் இடம். அப்போ அது சிறப்பாக இருக்கும் பொழுது அவருக்கு வேண்டிய பொருளாதாரம் அதெல்லாம் கிடைக்கும். சரியான வேலையாட்கள் கிடைப்பாங்க. அப்போ தான் எடுத்துக்கிட்ட இலக்காகிய அந்த வீடுங்கிறத பரிபூர்ணமாக மனநிறைவோடு அவர் முடிக்க முடியும். இப்படி எல்லா விஷயங்கள்லையும் கடந்த காலங்களில் நம்முடைய ஆச்சாரியர்கள், நம்முடைய ஜோதிட மகானுபாவர்கள் சரியான முகூர்த்தத்தை குறித்து தான் எல்லாருடைய வாழ்க்கையும் வெற்றி பெற வச்சிருக்காங்க. அப்போ நம்முடைய இல்லங்களில் நடக்கக்கூடிய திருமணம், கிரகப்பிரவேசம், கிரக ஆரம்பம், குழந்தைய தொட்டிலில் விடுறது, காது குத்துறது, கர்ணபூஷணம், முதலாக குழந்தைக்கு வித்யாரம்பம், கல்வியை கொடுக்கறது, இப்படி எல்லா விஷயங்கள்லையும் ஒரு சரியான முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்து, நல்ல லக்ன சுத்தி உள்ள நாட்களாக தேர்ந்தெடுத்து, தாராபலம் உள்ள நாட்களாக தேர்ந்தெடுத்து, லக்னங்கள்லேயே 3 வகையான லக்னம் இருக்குது. சரலக்னம், சிரலக்னம், உபயலக்னம். எந்தெந்த லக்னங்களுக்கு என்னென்ன மாதிரியான தன்மை இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு தேர்ந்த ஜோதிடரால் ஒரு சரியான முகூர்த்தத்தை குறிக்க முடியும். அப்படி குறித்து நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கிரகங்கள், நம்முடைய இல்லங்களில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களிலும் பரிபூர்ண வெற்றியையும் நிம்மதியையும் பெற வேண்டும் என்று சொல்லி, இந்த நல்ல சேனலுக்கு நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும். மூல நூல்களில் உள்ள கருத்துக்கள் மிக மாறாமல் நல்ல தகவல்களை பெற்று எல்லோரும் நல்லபடியாக சிறந்த வெற்றியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.